தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி 9000 வாக்குகள் வித்தியாசம். தற்போது அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலை என்ற தகவல் வெளியாகிருக்கிறது. 9066 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலை என்ற தகவல் வெளியாகிருக்கிறது. வாரணாசி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரன் கேட்கலாம். ராஜ்குமாரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வாரணாசி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். அங்கு போட்டியிடக்கூடிய பாஜகவின் வேட்பாளர் பிரதமர் நரேந்திர மோடி 9000 வாக்குகளுக்கும் கூடுதலான வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னிலையை பதிவு செய்திருக்கின்றார். வாக்கு எண்ணிக்கை தொடங்கியவுடன் அங்கு வேட்பாளர் அஜய் ராய் ஒரு சிறிய முன்னிலை பெற்றிருந்தார். ஆனாலும் கூட அடுத்தடுத்த சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் வாரணாசி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் பின்னடைவை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி 9000 வாக்குகளுக்கும் கூடுதலான முன்னிலையை பதிவு செய்திருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கியவுடன் காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய முன்னிலையை பெற்றிருந்தது. கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் வரை பாஜகவை காட்டிலும் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றிருந்தார்கள். ஆனால் வாக்குகள் தொடர்ந்து எண்ணப்பட்டு வரும் நிலையில் காங்கிரசினுடைய முன்னிலை சற்று சரிவை சந்தித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 5-6 தொகுதிகளில் மட்டுமே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தற்போது அளவில் காங்கிரஸ் கட்சி பாஜகவை விட முன்னிலையில் இருக்கின்றது. முக்கியமாக பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்பாக ஒரு சிறிய வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருந்த நிலையில் தற்போது கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள் அளவுக்கு வித்தியாசத்தை நெருங்கி இருக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி. உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் பாஜகவினருடைய வாக்கு வங்கி தொடர்ந்து என்ன அந்த வாக்கு சதவீதம் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. காங்கிரசுக்கும் பாஜகவிற்கும் இடையிலான இடைவெளி குறைந்து கொண்டே இருக்கின்றது. பாஜக சற்று முன்னிலை பெற்று வருகின்றது. காலையில் இருந்த அளவிற்கு முன்னிலையை உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் தக்க வைத்துக் கொள்ளுமா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் சமாஜ்வாதி கட்சி காங்கிரசினுடைய கூட்டணியினுடைய முன்னணி நிலவரங்கள் சற்று சரிவை சந்தித்திருக்கின்றன உத்தரப்பிரதேச மாநிலத்தில். அதே நேரம் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 2 தொகுதிகளில் அதிமுக முன்னிலையில் இருக்கின்றது. கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட தொகுதிகளில் முன்னிலையில் இருந்தாலும் அதற்கு அடுத்து திமுக அந்த அதிமுகவின் முன்னிலையை தட்டி பறித்திருக்கின்றது. திமுக கூட்டணி தமிழகத்தில் இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றது.